அது ரெடியாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருப்பீங்க குறைந்த விலையில் குறைந்த விலை. இந்த வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் 1,00,000 ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். இது மாருதி சுசுக்கியில் சிஎஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,50,000 ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். ஹுண்டாயில் i20ங்க 1,00,000 ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். ஹோண்டா சிட்டி 1,00,000 ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். அது வேகனார் 1,00,000 ரூபா தான் நீங்கள் எடுத்துன்னு போயிடலாங்க. அடுத்து ஒரு வேகனார் இதுவும் 1,00,000 ரூபா தான் எடுத்துன்னு போயிடலாம். இந்த வேகனார் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. அடுத்து வந்து ஒரு செல்லீரியோ இருக்குங்க. செல்லீரியோ 1,00,000 ரூபா தான் நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம். அடுத்து அல்டோவில் வந்து அல்டோ 800 இதுவும் 1,00,000 ரூபா தான் நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம். மாருதி சுசுக்கியில் பிரிசா டீசல் வேரியண்ட்டு இதுவும் 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா WR டாப் எண்ட் மாடல் சன்ரூஃபில் வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபா இருந்தால் நீங்கள் சொந்தம் 1,50,000 ரூபா இருந்தாலும் இப்போ எடுத்துக்கலாம். பட் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஒரு குவாலிட்டி இதில் ஆட்டோமேட்டிக் இதுவும் 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ரெனால்ட்டில் வந்து அலாய் வீல் மாதிரி டிசைன் தான் வரும். இது ஒரிஜினல் அலாய். நான் அந்த கிளாஸ் தான் செக் பண்ணி பார்த்தேன். சுசுகி எர்டிகாங்க ஒரு 1,50,000 ரூபா தான் இந்த காரை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்குங்க. இந்த தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா காவேரி நகரில் இருக்குங்க. இந்த தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் 2 ஷோரூம் இருக்குது. ஒன்று வந்து ஓரியண்டல் டவரில் இருக்குங்க. ஓரியண்டல் டவர் பேக் சைட்லேயே ஒரு ஷோரூமும் காவேரி நகரில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ இங்கே உள்ள கார்களுடைய அப்டேட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோ ஒன்று வரும் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸ் டவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு வீடியோ வருங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க இந்த தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல் பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்குக்காக தான் இந்த சின்ன இதயம் காத்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே மணி 3 மணி காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்து காரைக்குடி போய் காரைக்குடியில் வீடியோ பிடிச்சிட்டு இங்கே வர்றோம். வீடியோ போட்டு போகிறது நம்ம யூடியூப் சேனல் நடத்துல வந்து நிறைய விதங்கள் இருக்குது. ஆனால் கார் வீடியோ மட்டும் நான் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபாரத்தை உருவாக்கணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு பெரிய லைக் பண்ணிட்டீங்கன்னா சின்ன இதையும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு லைக்குக்காக தான். ஸோ லைக் பண்ணிடுவீங்க நம்புறேன். வாங்க நம்ம இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் முடிஞ்ச அளவுக்கு நான் தனித்தனியாக காட்ட முயற்சி பண்ணுறேன். இப்போ ஹோண்டா WR நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது WR Vங்க. வீலே வந்து VX வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2020-21 சிங்கிள் ஓனர் 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா 10,40,000 ரூபா கேட்குறாங்க. இப்படியே பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 ரூபா இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாங்க. ஸோ வாங்க இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இந்த காருடைய குவாலிட்டிக்கு எப்படி இருக்குன்னு பாருவீங்க. அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தரமாக இருக்கும். டயர் பேண்ட்டும் பாருங்கள். புது டயர் பேண்ட் கண்டிஷன். அதுக்கு அலாய் வீல் டைமண்ட் கட் அலாய் வீல். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக் லேம்பு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு ஒரு குரோமிங் டீட்டெயில்ஸ் இது அத்தனையும் வந்துடுதுங்க. ஃபோல்டு மிரர் ரிக்யூஸ் சென்சார் இருக்குது. குரோமிங் டீட்டெயில்ஸும் இதில் உள்ளதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். இன்டீரியரில் டோருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கங்க. இந்த குரோமிங் டீட்டெயில்ஸு சின்ன சின்ன யூனிக்னஸ்ஸு ஹோண்டா WRல எப்பவுமே சூப்பராக இருக்கும். 6 ஸ்பீட் மேனுவல் கேருங்க. ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப். சேஃப்டி சிஸ்டமான ஏர் பேக்கு உங்களுக்கு ஏசி வெண்ட்டு கலர் டிஸ்பிளே க்ரூஸ் கண்ட்ரோல் இது அத்தனை இந்த வண்டியில் வந்துடுதுங்க. அடுத்து பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இந்த ஃபியூச்சர்ஸும் இதில் வந்துடுதுங்க. VX வேரியன்ட் டாப் மாடல் தான். உங்களுக்கு பேக் பம்பரு ஒரு ஸ்பாய்லரு பேக் வைசரு பேக் வைஃபரு ID டெக் டீசல்னா D வரும் பெட்ரோல்னா V வருமோ IV டெக். ஓகே ஒரு குவாலிட்டியான காருங்க. இந்த ஹோண்டா WR V நீங்கள் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு காரு ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டில் தங்களை தனித்துவமாக காட்டக்கூடிய ஒரு காருங்க. 2020-21 சிங்கிள் ஓனர் 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியண்ட். இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் வந்துடுது. சிங்கிள் பேனல் சன்ரூப் வந்துடுது. ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபோக் லேம்பு ஒரு ரயில் ரூப்பு பேக் வைசரு பேக் பம்பரு பேக் ஸ்பாய்லர் ஆட்டோ ஃபோல்டு மிரரு ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ கம்ப்ளீட் பேக்கு ஒரு ஃபுல் லோடட் வண்டி ஹோண்டா WR X வேரியண்ட்டு 10,40,000 ரூபா விலை பண்ணுறாங்க. ஒரு 2,50,000 ரூபா இருந்துச்சுன்னா மீதியே உங்களுக்கு பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சு சிபில்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் பிரிஸ்ஸாங்க. சரி சின்னதான ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஏதோ மிஷினாக இருக்கிறாங்க. பட் அது நான் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்து நிப்பாட்டில். சரி ஓகேங்க. உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டில் விட்டாரா பிரிஸா தேடுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு காரு
தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்கள் குவாலிட்டியான கார்னு பார்த்தோம். ZTI ப்ளஸ்ஸுங்க, ZTI ப்ளஸ்ஸு, ZTI ப்ளஸ்ஸு டாப் அண்ட் வேரியங்களுக்கு டீசலுங்க. 2017க்கு 18 சிங்கிள் ஓனருங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் ஒரு 1,50,000 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1,50,000 லட்ச ரூபாய் போதுமானது தான். இருந்தாலும் இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்காம இதோடைய விலையை நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. வாங்க குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்டில் பாருங்கள் காருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ZTI ப்ளஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அலைவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டயர் பேண்டும் ஆவரேஜாக இருக்குங்க. ஆமாம், டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குது. டோட்டல் அவுட்லுக் பார்க்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இல்லை ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்பு, ஃபோக் லாம்பு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்துடுது. ZTI ப்ளஸில் எந்த ரெக்யூஸ் சென்சார்ஸ் வந்துருந்தானே, ரெக்யூஸ் சென்சார்ஸ் வந்துடுங்க. வரும் கீழே சென்ட்ரி, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் இந்த வண்டியில். ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டோர் பேடிங்கில் சென்ட்ரல் லாக்கு, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஆமாம், இந்த இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர், உங்களுக்கு கலர் டிஸ்பிளே, சேஃப்டி சிஸ்டத்துக்கான ஏர் பேக், இது அத்தனையும் வந்துடுதுங்க. சீட்டுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதனால தான் கேமரா ஸ்லோவாக கொண்டுட்டு போகிறேன், அப்போ தான் வெளிச்சம் கிடைக்கும்ட்டு. ஓகே, ZTI ப்ளஸ்ஸு உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் மேக்ஸிமம் டாப் எண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸு, பேக் வைஃபரு, ஸ்பாய்லரு இது எல்லாமே வந்துடும் இந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில். ஓகே, ஒரு நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் ஒரு 2 வேகனார் இருக்குங்க. மில்க் ஒயிட் ஒன்று இருக்குது, சில்வர் கலர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 வேகனாரில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். வாங்க இந்த வேகனாருடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்த்துருவோம். வேகனார் இது பார்த்தீங்கன்னா 2015ங்க, சிங்கிள் ஓனர், 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. VXI பெட்ரோல் வேரியண்ட். வேகனாரில் எப்பப்பா டீசல் வந்துச்சு, பெட்ரோல் வேரியண்ட் அழுத்தி சொல்றேன்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியாது. நானே கார் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் நம்மளுக்கே சில விஷயங்கள் தெரியாத போது கார் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னா 4,25,000 ரூபா கோர் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த காருடைய குவாலிட்டி நம்ம தானே செக் பண்ணி பார்க்கணும். வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். 2 வேகனார் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க. உங்களுக்கு VXங்கிறதுனால உங்களுக்கு அலைவில் வந்துடாது. அலைவில்லே ஸ்பெஷல் எடிஷனாக அந்த பின்னாடி ஸ்பாயிலர்லாம் வச்சு வரும். TN50 இல்லையே உங்களுக்கு பாருங்களேங்க, ஆலஞ்சிங் பல்ப்பு தான், பட் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ரயில் ரூப் எல்லாமே நல்லா இருக்கு. பாடியில் எந்த டென்ட்டும் கிராச்சஸும் எதுவும் கிடையாதுங்க. அட்டகாசமாக இருக்குது. வேகனாருடைய டோரை ஓப்பன் பண்ணி 2015 உங்களுக்கு பவர் மீடியா வச்ச மாதிரி சென்ட்ரலாக இருக்குது. சேஃப்டி சிஸ்டத்துக்கான ஏர் பேக்கு எங்கே இருக்குன்னு, சேஃப்டி சிஸ்டத்துக்கான ஏர் பேக் இல்லை. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள். 5 ஸ்பீட் மேனுவல் கியர். சீட்டுடைய குவாலிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நல்லா இருக்குங்க, தெரியுதுங்க. ரிசாவில் ஓப்பன் பண்ணால் அதுவே ஒன்றும் உங்கள் இதாக இல்லை, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. பட் இதில் நல்ல ஒரு வெயிட் இருக்குங்க. மினி இனோவானே சொல்லலாங்க. சொகுசுன்னா அதுக்காண்டி இனோவாவை அப்படியே நான் காப்பி சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம அதில் போகிற ஒரு ஃபீலிங் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேக் வைஃபரு, காருடைய குவாலிட்டி அப்படியே நீங்கள் தனித்துவத்தை நீங்களே பாருங்கள். பேக் டயருடைய குவாலிட்டி இதுவும் ஆவரேஜாக இருக்குங்க. 15க்கான வேகனார் VXI ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரியே 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி ஃபினான்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக கார் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு வேகனார் பார்க்க போகிறோங்க. இதுவும் TN60. இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனருங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் பெட்ரோல். இது 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கோர் பண்ணுறாங்க? வேகனார் ஆட்டோமேட்டிக் தெரியுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் கார், நம்ம சுற்றி பார்க்கலாம். 4,80,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 4,80,000 4,80,000 இந்த காருடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கு 2017 சிங்கிள் ஓனர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே காருடைய குவாலிட்டிக்கு தான் நம்ம காட்டுறோம். உங்களுக்கு ஒரு கார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காருடைய குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு. டயர் பேண்ட்டு ஒரு ஆவரேஜாக இருக்குங்க.
ஆமாம், டயர் பேண்ட் ஆவரேஜாக தான் இருக்குது. பேக் டயரும் அப்படி தான் இருக்குது. பேக் டயரும் ஆவரேஜாக இருக்குது. பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் லாக்கு, டேஷ்போர்டுடைய குவாலிட்டியில் ஏர் பேக்கு இல்லை. ஒரு கியர் பாக்ஸ், சீட்டு தாங்க நல்லா இருக்குது. எல்லா சீட்லையும் இப்படி இருக்கும், இதில் இப்படி வளைஞ்சிருக்கு, அதுவும் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து போகிறவங்களுக்கு அந்த காலை அழுத்தாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, சைடு வியூ பாருங்கள். VXI கண்டிப்பாக 2017க்கான ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் சிங்கிள் ஓனர் 72,000 கிலோமீட்டர் ஓடுனா வேகனார் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். 4,80,000 கேட்குறாங்க. அடுத்து ஹோண்டா சிட்டி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஹோண்டா சிட்டிங்க. ஹோண்டா சிட்டி இது 2015 V மாடலுங்க. செகண்ட் ஓனர், 2வது ஓனர். 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. V டைப். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாங்க இந்த காரோட இன்டீரியர் பார்த்துட்டு இந்த காருக்கு விலையை பார்க்கலாம். ஹோண்டா சிட்டியோடைய ஃப்ரண்ட் மோப் பார்க்குறீங்க. டயர் பேண்ட் நல்லா ஆவரேஜாக இருக்குங்க. உங்களுக்கு அலைவ் வந்துடுது. V டைப் தானே. அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்து 45 வண்டி தான், நல்லா இருக்கு. டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லை. இது கிராச்சஸ்னால் மைனூட்டான கிராச் தான், உங்களுக்காண்டி சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் குரூஸ் கண்ட்ரோல் வருதுங்க. குரூஸ் கண்ட்ரோல் வந்தாலே இந்த வெற்றி சுடருக்கு மகிழ்ச்சி வந்துடுது கன்னத்தில். ஏன் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு உங்களுக்கு டபுள் ஏர் பேக்கு, டிரான்ஸ்போர்ட்டுடைய குவாலிட்டி ஹோண்டா தாங்க தனித்துவமாக நிற்கிறாருங்க மார்க்கெட்டுக்குள்ள. எந்த வண்டியோடய கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இங்கே வேலை இல்லை ஹோண்டாவில். அவங்களும் தனித்துவமாக ஜெயிச்சிருக்கான். எத்தனை வருஷமா ஹோண்டா சிட்டி அப்படின்னாலே எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. அந்த சீட்டை பார்க்கல அதில் உட்காந்து போகணும் ஃபீல் அப்படி இருக்கு பாருங்க. சியாஸும் அதே மாதிரி தான். அடுத்து சியாஸ் பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஐவி டெக் இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, டீசல் கிடையாது, பெட்ரோல். டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள் போட்டுருக்கு. நம்ம சுற்றி பார்த்துருப்போம். ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க. மைனூட்டாக அதாவது குறைகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் 1000. பட் ஆனால் காருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்குங்க. 2015 2 ஓனர் 97,000 கிலோமீட்டர் ஓடிங்க. V டைப்பு பெட்ரோல் வேரியண்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். இதுக்கு விலை 6,70,000 ரூபா விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில். அடுத்து பார்க்க போகிறது நம்மளுக்கு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் பர்சனலாக எனக்கு பிடிச்சாலும் ஒரு ஹிந்தி நடிகர் பிருத்திவிராஜ்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த வண்டிக்கு பிராண்ட் அம்பாசிடராக விளம்பரம் வந்தார். அப்போலேருந்து இந்த காரை பிடிக்கும். ஆனால் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி போட்டதுலேயே ஒரு பெஸ்ட்டு காரு சியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேரும் புகழை கொண்டாட இந்த சியாஸ் பார்த்தீங்கன்னா 2017ங்க. VDI ப்ளஸ் ஸ்மார்ட் ஹைப்ரேட் டீசல் வேரியண்ட்டுங்க. நம்ம ஊர் மாவட்டம் புதுக்கோட்டை TN 55. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இது பார்த்து 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2017 டீசல்ஸ், அதாவது செடன் டைப்பில் தேர்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு காரு. இந்த வண்டிக்கும் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். காருடைய எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பாருங்களேங்க எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல. ப்ரொஜெக்ட், ஹெட் லாம்பு, ஃபோக் லாம்பு, அலஞ்சிங் பல்பு. ஆனால் VDI ப்ளஸ் இது. ஸோ VDI ப்ளஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு VDI அப்படின்னா அலைவில் வந்துடாது. மற்ற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் VDI ப்ளஸில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ சைடு வியூ நம்ம இங்கிட்டு பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கல இந்த சியாஸை பார்க்கல எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒரு இடத்த போய் நிப்பாட்டினாலும் எவ்வளோ ஒரு காரு அழகாக இருக்கும். சரிங்க, ஓகேங்க. இந்த டிசைன்ஸும் பாருங்களேன். இந்த பேஜிங்கில் இந்தளவுக்கு குரோமிங் டீட்டெயில்ஸ் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரேட் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் லாக் இதெல்லாம் வந்துடுது. ஆனால் ஒரு இப்போ டிராஃபிக் இல்லைன்னா கிளச்சை பிடிச்சா மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இது வரும் போல். இதில் வந்து ஏர் பேக் வந்துடுதுங்க. இதில் ஏர் பேக் வராது போல் சில இதில். இது வந்து ப்ளஸ் அப்படிங்கிறனால VDI ப்ளஸ்னால் ஏர் பேக் வந்துடுங்க. ஸோ சேஃப்டி சிஸ்டத்துலேயும் ஓகே. சீட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா சீட்டில் உட்காந்து போகிறது தான் அழகு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜிங் அதிலே கொடுத்துட்டாங்க. இது சென்சார்ஸு. இந்த கார்லேயும் உங்களுக்கு பெரிய டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாது. எந்த ஒரு ரீமார்க்கும் கிடையாதுங்க.
பெஸ்ட்டு காரு நம்ம சுற்றி பார்த்துருப்போம். என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காருடைய குவாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மார்க்கெட்டில் சியாஸை பற்றி கேட்டிங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. நம்மள்ட்ட பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2017 2 ஓனருங்க, 77,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. VDI ப்ளஸ்ஸு ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினுங்க. இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் மீதி காசில். இந்த வண்டிக்கு எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. இதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். டிசைர் பொதுவாகவே அஸ்வின் கார்ஸில் ஏதாவது ஒரு கார் டிசைர் வந்துடும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கார் 2019ங்க, 2 ஓனர், 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த காருக்கும் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா போதும், மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. காருடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சோரெல்லாம் அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்புங்க, ஃபோக் லாம்பு. டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க. டயர் பேண்ட் ஆவரேஜ்னா எப்படி சொல்கிறது, ஒரு 70% சொல்லலாம். டோட்டல் அவுட்லுக் எப்படின்னு பாருங்க. இந்த செவத்தில் வந்து எல்லோ லைன் இருக்கனால காருடைய எல்லோ ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். ஆக்சுவல் கலர் இங்கே இருக்கும். நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலர் தாங்க இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் நிற்கும். டோர் லைனிங்லாம் நல்லா இருக்குங்க. ஸ்டேரிங் மவுண்ட். ஸ்டேரிங்லாம் நம்ம காட்டுறது டேஷ்போர்ட்லாம் காட்டுறது அதோடைய யூசேஜுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் என்னடா இதை மட்டுமே இப்படி காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காம, நம்ம ஒரு கார் வாங்கினோம்னா என்னென்ன யூசேஜ்லாம் இருக்கும், யூசேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள். பேக் சீட் நல்ல லக்ஸரியாக இருக்கும் சியாஸில். இதில் பேக் சீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிசைன்ஸ் தானே எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கை. கலர் அந்த சைடில் பார்க்கல ஒரு கலராக தெரிஞ்சதில்ல, இதுதான் கலரு. டயர் பண்ணலாம் பார்த்துக்குங்க. டிசைர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. டிசைர் இந்த டயத்தில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிசைர் கிட்ட கொண்டாந்து நம்ம சேனலில் காமிச்சாச்சு. இன்றைக்கி தஞ்சாவூர்லேயும் கொண்டாந்து காமிச்சாச்சு. 2019 2 ஓனர், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. VDI டீசல் ஸ்விஃப்ட் டிசைர். இதுக்கு வந்து 8,20,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியே பேப்பர்ஸ் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு i20 பார்க்க போகிறோங்க. ஹுண்டாயில் i20ங்க, மேக்னா ப்ளஸ் 2019ங்க, சிங்கிள் ஓனர், 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்குமே 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு விலையை பார்த்துருவோம் வாங்க. விலை சொல்லிடுவேன். இப்போ என்னென்னா மறுபடியும் 2 வீடியோவில் விலை முன்னாடி சொல்கிறேன், 2 வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. காருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்காம அந்த வண்டி நம்பர் TN 49 அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த புது டயர் பேண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணணுங்க. அதனால தான் நான் வந்து காரை முதல்ல பாருங்கள், அப்புறமாட்டி ப்ரைஸை பார்ப்போன்னு சொல்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே ப்ரைஸ் தான் சொல்லிடுறேன் ஆன்லைனில். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்பீங்க, இது புது டயர் பேண்ட்டுங்க. ஸோ இந்த ரீசன் இப்போ நம்ம சில டயர்லாம் பார்த்திங்கன்னா இதே மாடல் பழைய டயர் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அதுக்காண்டு தான். உங்களுக்கு டோர் பேனிங் ஹோண்டா i20 எப்படி சொல்கிறது, இதெல்லாம் குறை சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குங்க. இன்னைக்கு சிட்டிக்குலேயும் சரி வில்லேஜுக்குலேயும் சரி அந்த ஹேட்ச்பேக் ரேஞ்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா அதிகமாக i20 இருக்கும் எல்லார்டையுமே. அதுவும் இல்லாமல் இது பெட்ரோல் வேரியண்ட்டு. அப்போ நம்ம அதை பற்றி கவலையே பட தேவையில்லை, டீசலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டென்ஷன் ஃப்ரீயான வண்டி. சைடு பாருங்க, சீட்டை பாருங்க, இதில் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இதில் ரியர் ஏசி யூனிட் இருக்கு. காருடைய டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிஷின் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், தவறாக எடுத்துக்கிறாதீங்க. அவங்களுடைய வேலை. ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த சைட்லேயும் பாருங்கள், i20 பெட்ரோல் வேரியண்ட் தேடிங்கன்னா பெஸ்ட்டு கார். மேக்னா ப்ளஸ் நம்ம சுற்றி பார்த்துருப்போம், காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துருப்போம். 2019 சிங்கிள் ஓனர், 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 6,70,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த காரில் பார்க்கலாம். அடுத்து ஒரு செல்லிரியோங்க. செல்லிரியோ ஒரு ஹேட்ச்பேக் ரேஞ்சில் மாருதி சுசுக்கியில் ஒவ்வொரு காருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு காரு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்னா செல்லிரியோ எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனருங்க, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. VXI. இந்த காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ அவுட்லுக் பாருங்கள், 2014 செல்லிரியோ. டயர் பேண்ட்லாம் ஒரு புது டயர் பேண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஒரு 90% சொல்லலாம், பேக்கில் ஒரு 70% சொல்லலாம்.
டிஎன் 68ங்க வண்டி நம்பரு. அப்படியே நம்ம இன்டீரியர் போவோம். மாருதி சுசுக்கிலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. எனக்கு கார் ரன் ஆகணும், ஏசி ஒர்க்கிங் ஆகணும், டென்ஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா செலிரியோ எல்லாம் பெஸ்ட்டு காரு. பெரிய ஆடான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் இருக்கிற ஃபியூச்சர்ஸு பிரயோஜனமாக இருக்குங்க. எனக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், பவர் மிரர் அட்ஜஸ்ட், அலாய் வீல் கிடையாது, விஎக்ஸ்ஐ. இந்த செல்லு இன்னொரு செலிரியோ இருந்துச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக, அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அஸ்வின் கார்ஸில். வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோம். ஸோ 2014 செலிரியோ நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. காருடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. விஎக்ஸ்எல் ஓனருங்க, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு 4,25,000 விலை கேட்குறாங்க. தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் நிற்கிதுங்க. கண்டிப்பாக மாதிரியே சின்ன கார் எடுக்கணும் அப்படின்னா செலிரியோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கார். தனித்துவமாகவும் காட்டலாம், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். அடுத்து இதோட ஒரு சின்ன குட்டி கார் எடுக்கணும் அப்படின்னா ஆல்டோ பார்க்கலாங்க. ஆல்டோ ஸோ இது 2016க்கு 17 சிங்கிள் ஓனருங்க, 31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, பெட்ரோல் வேரியன்ட். இதுக்கும் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க காருடைய குவாலிட்டி பார்க்கலாம். முகப்பு நீங்கள் பார்க்குறீங்க டிஎன் 48, சென்னை நம்பரே இல்லையேங்க. ஏங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கெல்லாம் உண்மைக்குமே சென்னை நம்பர் வேணான்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து எடுக்கணுங்க கார். அப்படின்னா பேக் டயர் வந்து பேக் டயர் கம்மியாக தான் இருக்குது, ஃப்ரண்ட் டயர் ஆவரேஜாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கிராச்சஸ் பெருசாக இல்லை. ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ. பேக்கில் என்னென்னு பார்த்துருவோம். விஎக்ஸி தானே, பேக்கில் மேனுவல் விண்டோ தாங்க, நல்லாயிருக்கு. சின்ன நம்மளுக்கு ஸ்பீக்கர் இருக்கிறது தெரியலாட்டிங்க. இந்த இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வச்சுருக்குது நம்மளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்ல சாங் கேட்டுக்கு போகலான்டா அப்படிங்கிற மாதிரி. மாருதி சுசுக்கியில் அப்படி ஒரு ஃபியூச்சர்ஸை இதில் ஆட் பண்ணி விட்ருக்காரு பாருங்கள். ஸோ ஆல்டோ 800 உங்களுக்காக அந்த வியூவும் காமிச்சிடுறேன். இந்த வியூ பாருங்கள். இதை வீல் கப் போடலை, வீல் கப் போட்டிருந்தா அது சரியாக இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன குரோமிங் டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதோடைய அந்த சிவப்பு கலர் இருக்கும், அதுக்கும் நல்ல எடுப்பாக இருக்குங்க. சுசுகி அப்படிங்கிற குரோமிங் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. 2016க்கு 17 ஆல்டோ 800 சுற்றி பார்த்துருப்பீங்க. பெஸ்ட்டு குவாலிட்டி. வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கேட்குறாங்கன்னா 3,20,000 விலை கேட்குறாங்க. உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேட்டில் ஃபினான்ஸ் கிடைக்குங்க. இருந்தாலும் ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். வாங்க அடுத்த ரெனால்ட் குவிட் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஆட்டோமேட்டிக்கில் இப்படி ஒரு காரை நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக. இது டாக்டர் வெஹிக்கிள்னு சொன்னாங்க, பட் அதை தாண்டி இந்த காருடைய குவாலிட்டி நம்ம பார்ப்போம். ஸ்டிக்கரிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2016க்கு 17 அலாய் வீல் இதில் வருதுங்க. சிங்கிள் ஓனர், 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியும் 1 லட்ச ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். பட் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு முன்னாடி இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு விலையை பார்க்கலாம் வாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் 49. இந்த காருடைய குவாலிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இருங்க இந்த டீட்டெயில்ஸ் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெனால்ட் குவிட் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்கு இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பச்சை கலருக்கும் ஒயிட் கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன குரோமிங் டீட்டெயில்ஸ் தான், ஆனால் அதோடைய பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் அலாய் வீல், டயர் பாயிண்ட்டு 4 டயரும் ஆவரேஜாக இருக்குது. அலாய் வீல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அலாய் வீலோடு இந்த காரை பாருங்கங்க எப்படி இருக்கணும், அட்டகாசமாக இருக்குல்ல. இது RXT வேரியண்ட்டுங்க. ஆனால் RXTயாக இருந்தாலும் RXZங்கிற அளவுக்கு போயிடுச்சு மேலே. செமையாக இருக்குது. இருந்தாலும் கிம்பிளில் சார்ஜ் வேறு இல்லை. இருந்தாலும் உள்ளே போய் டக்குன்னு பார்க்குவோம். ஸோ இன்டீரியர் பாருங்கள். 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஓகே, பின்னாடி லாக் பண்ணிருக்கு. ஒரு ஸ்பாயிலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ரெனால்ட் குவிட்டுங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2016க்கு 17 சிங்கிள் ஓனர், 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் அலாய் வீல் எல்லாமே வந்துடுது. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ரெனால்ட் குவிட்டு. இதுக்கு வந்து 3,70,000 கேட்குறாங்க. உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்தாலும் இந்த வண்டியை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். அடுத்த கார்களை பார்க்கலாம். பார்க்க போகிறது மாருதி சுசுகி எர்டிகாங்க. 2022 11வது மாதம் வண்டிங்க. ஒரு குவாலிட்டியான சிங்கிள் ஓனர் கார், வெறும் 25,000 கிலோமீட்டர் ஓடின ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க. விஎக்ஸ்ஐ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. இந்த வண்டிக்கு வெறும் 1.5 லட்ச ரூபா தான் இந்த வண்டியை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். 11,50,000 விலை கொடுக்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், இருந்தாலும் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க.
ஸோ எர்டிகாங்க, பக்கத்தில் கோயில் வேலை நடக்குது, அதனால சவுண்டு கொஞ்சம் தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்பு, ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினு, பெட்ரோல் வேரியண்ட்டு, விஎக்ஸ்ஐ ஸ்மார்ட் ஹைப்ரிட். ஸோ ஓகேங்களா, இது வந்து 25,000 கிலோமீட்டர் ஒன்று தான். டயர் பாயிண்ட் பார்த்துக்குங்க, ஒரு ஆவரேஜாக இருக்கும். பேக் டயரும் பாருங்கள், எல்லாமே ஒரு 70-80% இருக்குங்க. இந்த கலர் அம்சமாக இருக்குங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கலரு சில்வரும் கிடையாதுங்க, அது ஒரு மாதிரியான ஒரு கலராக இருக்குது. பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு வெஹிக்கிள் என்ன இருந்ததுன்னு, உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம்.